எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் பற்றி பேச போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி மாமூலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன, வாவ் சூப்பர் அப்படின்னு பாராட்டும்படியாக நிஃப்டி 25,819 பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 93 பாயிண்ட் ஏறி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி, அதை வரவேற்கும்படியாக நிஃப்டி 26,000 போயிடுச்சுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் இன்னைக்கு சில்வர் எதுக்கு 2% ஏறினான்னு தெரியல நண்பர்களே. எங்காவது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது வாயை திறந்து ஏதாவது பேசிட்டாங்களா? இப்பெல்லாம் சில்வரோ கோல்டோ மேலே ஏறினாவே நம்மளுக்கு அடி வயிற்றில் ஒரு மாற்றம், எங்காவது ஏதாவது பிரச்சனை கிளப்புறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னென்னா சில்வர் 2% ஏறி இருக்கு. ஒரு நண்பர் இதுதான் யோசிக்கிறார், என்னங்க மார்க்கெட்டு ஏறுதுன்றீங்க, ஆனால் இந்த ஜோதி லேப் அப்படின்ற ஷேர்லாம் வச்சிருப்பாரா என்னன்றது தெரில. பட் ஜோதி லேப் ஷேர்லாம் என்ன 535 ரூபாயில் இறங்கி அது அப்படியே 244 ரூபாயில் கிடைக்கு, ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். நான் அந்த பங்கினுடைய விலை எடுத்து பார்க்குறேன், கடும் சரிவு. அட கடவுளே, என்ன 550 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்படி 242 ரூபாயாக இறங்கி உள்ளாய். ஆனால் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 60% என்பது போல தான் இறங்கியிருக்கு. இன்னும் ஒரு வேளை அது 80 போய் பார்த்துட்டு வருதா, இந்த கத்தி ரத்தம் பார்க்காம உள்ளே போகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சரிவடையதே நின்று தெரில. பட் பேசிக்காக இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவும் செய்யக்கூடிய அந்த 80 கோடி 88 கோடி அப்படின்ற வருமானம், இதுக்கு முன்னாடியே அவங்க 104 கோடியெல்லாம் 2023 சந்திச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பங்கினுடைய விலை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வளர்ச்சியே இல்லை. இப்போ ஒரு 80 கோடி தான் தட்டு மாதிரி அவங்களுடைய ரெகுலரான 80 கோடி அப்படின்றதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நண்பர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு பங்கு லாபம் அதிகமாக செய்யலை, அதே மாதிரி லாபம் குறைவாகவும் செய்யலை, ஒரே மாதிரி தானே லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரே மாதிரி லாபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏறுவதும் இறங்குவதுமாக இப்படி இருந்துட்டு போக வேண்டியதானே. ஒரு நியாயம் இல்லாமல் இப்படியே கீழே கடப்பாரை தூக்கி தண்ணியில் போட்ட மாதிரி பண்ணியிருக்கீங்களேன்றதான் அவருடைய கொஸ்டின். இன்னொரு நண்பருக்குமே அதுதான் கொஸ்டின், என்னங்க மார்க்கெட் ஏறிடுச்சுன்றீங்க, ஸ்டாக்குகள் ஏறிடுச்சுன்றீங்க, ஆனால் எந்த ஸ்டாக்கு மேலே ஆல் டைம் ஹை வந்த ஸ்டாக்குகளை சிலது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ப்ராபப்ளி இவருடைய போர்ட்ஃபோலியோலையும் இந்த மாதிரி பல்வேறு பங்குகள் சிக்கிக்கொண்ட பங்குகள் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரில. என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கரூர் வைசியா பேங்க்கெல்லாம் அவன்லாம் 326 உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 2025 அதெல்லாம் வெறும் 150 ரூபா இருந்த பங்கு பணத்தையே டபுள் பண்ணி விட்டுருக்கான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லிங்க 2026 ஸ்டார்டிங்கில் 276 ரூபா இருந்தவன்லாம் இப்போ 326 ரூபா. நிறைய மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய மெட்டல் பங்குகள்லாம் மேலே ஏறிட்டு இப்போ கொஞ்சம் சமீபத்தில் இறங்கியிருக்கான். ஆனால் ஸ்டீல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜிண்டால் ஸ்டீல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டும் உச்சத்தில் தான் 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தனை உதாரணம் வேணும், பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அதுவும் தெரிஞ்ச கம்பெனிகளே பல்வேறு கம்பெனிகள் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்குமே 10% நஷ்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மேபி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். பட் என்னால் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், நிறைய ஹை போயிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் எஸ்ஐஎஃப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் பேச்சு. அது என்னங்க எஸ்ஐஎஃப் அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது. அதாவது இப்போ நம்ம வீடு கட்டும்போது சில பேர் 5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே மொத்த வீடே கட்டி முடிச்சிருவாங்க, அது எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு. சில பேர் பார்த்து 5 கோடி 10 கோடின்னு கூட போட்டு வீடு கட்டுவாங்க. அது மாதிரி நம்ம இதில் ரொம்பவுமே டிசிப்ளினாக ஒரு மாதத்துக்கு 100 ரூபாயிலிருந்து 1000, 10,000, 50,000லாம் வீக்லி மந்த்லி எஸ்ஐபி போடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள விடவும் அதிகமாக 5 கோடி 10 கோடின்னு பணம் போட்டு அதை மேனேஜ் பண்ண முடியாமல் வேறு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் ரெண்டுக்கு நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 10 லட்சம் 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் வெறும் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி வெறும் ஒன்லி ஈக்விட்டியில் மட்டும் ரொம்பவுமே சேஃபாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த செபி தான் இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஸ்கீம். இவங்க மார்க்கெட் நல்லா இருக்குன்னா ஈக்விட்டிலையும் பணம் போடுவாங்க, மார்க்கெட் நல்லா இல்லைன்னா கையில் இருக்கிற ஈக்விட்டி மட்டும் விற்கிறது இல்லை,
மார்க்கெட் இறங்குன்னு தெரிஞ்சதுன்னா டெரிவேட்டிவ்ஸில் ஷார்ட் பொசிஷன் கையிலேயே இல்லாமல் கூட விற்கிற மாதிரி பொசிஷன்ஸும் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய செபி வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் வச்சுருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வந்து டெரிவேட்டிவ்ஸில் ஷார்ட் எக்ஸ்போஷரோ அல்லது லாங் எக்ஸ்போஷரோ எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து செபி வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போதைக்கு ஃபேமஸாக எத்தனை பேர் இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டு ஆல்டிவா எஸ்ஐபி அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐனுடையது ஒரு ஃபண்டு, அது வந்து 10 ரூபா 16 பைசா என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே 10 ரூபாய்க்கு தான் விட்டுருப்பாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இறங்கி இருக்கு, 9 ரூபா 85 பைசா அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி டைட்டானியம் எஸ்ஐஃப் அப்படின்றது வந்து 9.85 இருக்குது. இதில் இந்த ஆல்டிவா எஸ்ஐபி அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய ரிட்டர்ன் மட்டும் வேணால் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து 29.10 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 ரூபாய்க்கு இருந்தது வந்து தற்போதைக்கு ஒரு 10.37 உள்ளது. ஸோ சமீபத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஹைப்பாக இருந்தது. ஏதோ ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வருதான், அதெல்லாம் வந்து ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவலுக்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டெரிவேட்டிவ்ஸ் பொசிஷனில் எடுக்க முடியாது. பட் இவங்க வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் பொசிஷன்லாம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஷார்ட் பொசிஷன் கூட எடுப்பாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஹைப்பாக இருந்தது. பட் ப்ராக்டிக்கலாக இப்போ என்ன நடந்திருக்கு கடந்த 3-4 மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது, இது போன்ற ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இந்த எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்டிவா எஸ்ஐபி என்பது தான் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸாக உள்ளது. அன்னைக்கு கமெண்ட் போட்ட நண்பரும் இந்த நண்பரும் ஒரே நண்பரான்னு தெரியல. சமீபத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக சில கம்பெனியில் பெரிய முதலீடு என்பது பண்ணியிருக்காங்க. பேர் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஐஸ் அருண் அல்லது ஐசிஇ அருண் போட்டிருக்காரு, என்னன்னு தெரியல. ஐஸ் அருண் நண்பர் வந்து என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, என் வாழ்க்கையை ஃபுல்லாக அந்த சன் டிவியில் தான் வச்சுருக்கேன், 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த சன் டிவி வச்சுருக்கேன், அதனால் இந்த பங்கை அவர் கூர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. என்னைக்கு இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்ற அந்த ஐபிஎல் டீம் இந்த சன் டிவி விற்கிறாங்களோ அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷ் ஃப்ளோ உள்ளே வரும். அப்படி வரும்பொழுது இந்த பங்கு நல்லா விலைக்கு வந்துடும், நான் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. இந்த ஒரே ஒரு ஷேர் வச்சுருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணவங்களுக்கு சமீபத்தில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் ஒரு நல்ல லக் அடிச்சு தான் எனக்கு ஞாபகம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்ற பங்கை 2-3 வருஷமாக வச்சுருந்தா ஒன்றும் பெருசாக இல்லை, திடீர்னு பார்த்தா இப்போ ஆல் டைம் ஹை போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியாக இவர் எப்போ கமெண்ட் போடுவார்னு தெரியல. நண்பர்களே, இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு ஒரு புதிய வரலாறு படிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 9% ஏறி இருக்கு. இந்த ஏஐ சம்மிட் நடக்குதுங்க இந்தியாவில், அதை வச்சுக்கிட்டு நேற்று இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் மொமெண்டமில் இருந்தால், ஐடி கீழே இறங்கி கொண்டு இருந்த ஐடி இண்டஸ்ட்ரியே இப்போ லேசாக சரிவடையாமல் ஒரே இடத்துல நின்று ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய தகவல்களை வச்சுக்கிட்டு இந்த நெட்வொர்க் என்பது இன்றைக்கி ஒரு 9% ஏறி இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு டெக்னிக்கலுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த பங்கினுடைய விலை தொடர்ந்து ஒரு முக்கியமான லெவலுக்கு கீழே போகாமல் ஒரே நிலையாக நின்று ஒரு 5 தடவை மேலேயே அந்த பங்கினுடைய விலையை அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ 5வது முறையும் அந்த பங்கினுடைய விலையை ஒரு 10% கீழேருந்து ஏற்றி விட்டுருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் டீலர்கிட்ட சொல்லும் பொழுது, எங்களுக்கு இந்த பங்கு அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ளே தான் நீ அக்குமுலேட் பண்ணணும், அதுக்கு மேலேயெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. நான் கென்யாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் குளோபல் ஃபண்ட் மேனேஜர்ஸ், குளோபல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்லாம் கஸ்டடியனுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டீலர்ஸ்க்கோ ஆர்டர் கொடுக்கும்போது இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் ரீஜனில் தான், ஒரு ப்ரைஸ் ரீஜனில் தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும், நீங்கள் பாட்டுக்கு போய் ஓப்பன் மார்க்கெட்லேயே என்னத்தையே பண்ணி விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் இப்படி ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நின்று ஏறினதை பார்க்கும் பொழுது இன்ஸ்டிடியூஷனல்காரங்களுடைய கைவரிசையாக இருக்குமோ. எப்படியோ 6 முறை கீழே சரிவடைய வந்து அந்த இடத்துக்கு கீழே சரிவடையாமல் மேலே ஏறிய ஒரு புதிய வரலாறு என்பது இந்த நெட்வெப் படைச்சிருக்கு. நண்பர்களே, ஒருத்தர் வந்து கேரியர்னுடைய உச்சத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் கேரியரை விட்டு கீழே வந்த எதுவும் சில காலம் அப்படின்ற மாதிரி இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஆல் டைம் ஹை அப்படின்ற வந்த பங்கு. ஆல் டைம் ஹை ஒரு தடவை வரவில்லை, அவன் ஒவ்வொரு முறையும் மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி பல முறை புதிய உச்சம்னே தொட்டுக்கிட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் தற்போது கடந்த 2 முறையாக திணறி கொண்டிருக்கக்கூடிய இந்த எம்செக்ஸ் அப்படின்ற பங்கு மறுபடியும் தன்னுடைய கேரியரின் உச்சத்துக்கு போகுமா அல்லது வீழ்ச்சி அடையுமா? நீங்கள் ஒருவேளை கீழே தொப்புன்னு உழுகிற மாதிரி இருந்தாலும் கடைசி முறையாக இன்னொரு முறை ஒரு அசாத்திய சாதனையை புரிஞ்சுட்டு கீழே வந்தீங்கன்னா தான் மேலே யாருமே மாட்டிக்கல அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். இன்னொரு நண்பனுடைய கமெண்ட் புதுசு தான். அவர் ஒரு செக்டரையே மொத்தமாக இறங்கியிருப்பார் போல். சுகர் செக்டர் அப்படின்றதுல மொத்தமாக அவருடைய பணத்தை இறக்கிட்டாருன்னு தெரியல. 10 லட்ச ரூபாய் நான் அதில் கொண்டு போய் சுகர் செக்டரில் போட்டுட்டேன். பட் எனக்கு அது இன்னுமே லாஸில் தான் இருக்குது. என்ன கொடுமை இது, என்னுடைய மொத்த கேபிட்டலுமே வீணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. அதாவது மார்க்கெட் நல்லா இருந்தப்போ நண்பர்களே, பேப்பர் செக்டர் ஆகட்டும், சுகர் செக்டர் எல்லா செக்டருமே மேலே தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த 2 வருடமாக மார்க்கெட்டினுடைய நிலை தேக்க நிலையாக இருக்கும் பொழுது ஃபைனான்ஷியல்ஸ் ஏறுது, பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, அதுலேயும் எல்லாருமேலாம் ஏறல. சில பங்குகள் இன்னுமே ஏறாமல் கும்பா குட்டிகளாக இருக்க தான் செய்கிறான். அதுக்கப்புறம் டிஃபென்ஸுமே ஏறி அப்புறம் இறங்கிட்டான். ரயில்வே துறை ஏறினவன் இறங்கி தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி எல்லா செக்டருமேவும் ஏறல. உங்களுடைய ராசிக்கு சுகர் செக்டர் அப்படின்றது இப்போ வரைக்கும் இன்னும் பெருசாக ஏறி வரல. ஒரு உதாரணத்துக்கு இதில் பெரியாள், சுகரில் யார் பெரியாள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 400 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செக்டரில் இவன் லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி தான். இப்படி இருக்கக்கூடிய பல்ராம்பூர் சின்னி மில்ஸே பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் இருக்குது. இன்னும் அது 52 வீக் ஹை வரல. பட் இருந்தாலும் இது பெருசாக கீழேயெல்லாம் வரல. இந்த நண்பர் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெரிய அளவுலாம் அது கீழே வரல. அந்த பங்கினுடைய விலை மொத்தமே 400க்கும் 600க்கும் தான் அதனுடைய சமீபத்தினுடைய ஏற்ற இறக்கம் என்பது இருந்துக்கிட்டு ஒரு லோ ப்ரைஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ பல்ராம்பூர் செக்டர் லீடர் தான். அவனே 52 வீக் லோவில் படுத்து கிடக்கிறான். ட்ரிவேணி என்ஜினியரிங்குமே ஒரு ஃபேமஸான பங்கு தான். இவங்களும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 288 கோடி வருமானம் பண்ணுறாங்க. நம்மளுடைய பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஒரு வருஷத்துக்கு 448 கோடி பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டன்ட் செகண்ட். இந்த பங்குமே பார்த்தோம்னா சமீபத்தில் 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் பீரியடில் பார்க்கும்பொழுது இப்போ ஒன்றும் பெரிய டிராஸ்டிக்காக இறங்கின மாதிரி இல்லை. சுகர் செக்டரில் நாம் அதிகமாக பார்த்ததே இல்லை. ஏன்னா அதிகமாக அதில் நியூஸ்கள் என்பது வரும்பொழுது அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ட்ரிவேணி என்ஜினியரிங், பல்ராம்பூர் சின்னி 2 பேர் பார்க்கும்பொழுது அவங்க உச்சத்துக்கு பக்கத்தில் தான், வாழ்நாளினுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த நண்பர் சொல்கிறது லாஸ் தான், ஆனால் குறைவான லாஸ் அப்படின்னு இது சொல்ல வர்றாரா என்னன்றது தெரில. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எந்த செக்டராக இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய பங்குகள் கீழே இறங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு விரக்தியாக தான் இருக்கும். இந்த நேஷ்னல் அலுமினியம் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் சமீபத்தில் உச்சத்துக்கு மேலே உச்சம் வச்சு அவனையெல்லாம் கையில் யாராலும் பிடிச்சி அமுத்தி வைக்கவே முடியல. அவன் பாட்டுக்கு 200 ரூபா ரேஞ்சில், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கூட ஒரு 250 ரூபா ரேஞ்சில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் 400க்கும் மேலே அந்த பங்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி, மறுபடியும் எழுச்சி, அப்புறம் மறுபடியும் ஏங்க கோல்டே இப்படி தாங்க இருக்குது. எல்லா ஏகப்பட்ட கமாடிட்டிஸ் மெட்டல்ஸில் இப்படி தான் பல்வேறு பங்குகள் இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையில் இவனாலையும் எஸ்கேப் ஆக முடியல. இனி இந்த பங்கினுடைய தலையெழுத்தில் ஒரே ஒரு முறை நீங்கள் ஜம்ப் அடிச்சிங்கன்னா கூட லாக் ஆகிருக்கிறவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஜம்ப் அடிக்க போகுதா அல்லது கீழே 200 days மூவிங் ஆவரேஜை தொட போகுதா? அதுதாங்க நண்பர்களே, எந்த ஒரு பங்குக்கும் ஏற்றம்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு பூஜை நடக்க போகுது. நண்பர்களே, சமீபத்தில் இந்த E2E நெட்வொர்க்ஸ் அப்படின்றது ஒரு பிரபலமான பங்கு. ஏன்னா அந்த பங்கினுடைய விலை ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு ஆட்டத்துக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த E2E நெட்வொர்க்ஸில் என்ன ஒரு செய்தி, முக்கியமான செய்தினா, இவங்க இருக்கக்கூடிய செக்டர் ஒரு வளர்ச்சியான செக்டர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கிளவுட் போன்ற பல்வேறு வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த E2E நெட்வொர்க்ஸ் என்பது. சமீபத்தில் இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் ரொம்ப சுமார் 3 குவார்ட்டர்களிலுமே கும்பா அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய வருமானத்தை மைனஸில், நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. ஆனால் திடீர்னு இன்றைக்கெல்லாம் நியூஸ் வந்தது, அந்த பங்கினுடைய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் 11% க்ளோஸ் ஆகிருக்கான். அதுக்கு என்ன தகவல்னா, அவங்க இந்த மாதிரி பத்திரிகையில் எழுதியிருக்காங்களே, நீங்களும் என்விடியா கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி பத்திரிகையில் எழுதியிருக்காங்களே, அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததை தொடர்ந்து தான் இந்த பங்குகளுடைய வாலட்டிலிட்டி, ப்ரைஸ் வாலட்டிலிட்டி, ஆக்சுவலாக இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவனுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருந்திருக்கு. ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமா.
ஸோ இன்றைக்கி வந்த வாலட்டிலிட்டி என்பதுக்கு காரணம் அந்த நியூஸ் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து என்விடியாவினுடைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம், அதனுடைய டீட்டெயிலாம் நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, எப்படியோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கொத்து கொத்தாக குரூப்பாக சில பங்குகள் 7-8%, 10%, 20% ஏறினாங்க. பல பங்குகள் வந்து கிராஷும் ஆயிருந்தது. பட் எப்படியோ இனிமேல் இந்த அமாவாசை இருட்டில் போயிட்டு ஒரு கருப்பு மணியை தேடுவது போல் இனி நம்ம எந்த பங்கு இனி ஏறும் இறங்கும் அப்படின்னு அடுத்த 2 மாதத்துக்கு நம்ம கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மிக குறைவான பங்குகள் தான் பெரும்பாலும் அந்த மாதிரி ஏறி இறங்குறதா இருக்கும். இப்படி கொத்து கொத்தாக ஒரே நாளில் 10-15 பங்குகள் ரிசல்ட் விட்ட பங்குகள் அல்லது ரிசல்ட் வரப்போகிற பங்குகள் அல்லது இன்றைக்கி தான் ரிசல்ட் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய பங்குகள்னு ஏகப்பட்ட பேர் ஏறுவது இறங்குவதுமா இருப்பான். ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி அதிகமாக இருக்காது அப்படின்றதுனால பல ட்ரேடர்கள் சோகமாக இருக்காங்க. இதில் தான் ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, நான் வந்து கடந்த சில வருடங்களாக நான் வந்து மல்டி அசெட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு போய் அமாவாசை வீட்டில் கருப்பு மணியை தேடிக்கிட்டு துளாவிட்டு கிடக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த மல்டி அசெட் ஃபண்ட்லாம் வந்து 30% சிஏஜிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. எனக்கு நம்பவே முடியல. 30% சிஏஜிஆர்னா அப்படின்னா அது பணம் இப்போ 7 வருஷத்தில் டபுள் ட்ரிபிளுக்கு மேலே வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த குவான்ட் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்றத நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எங்கே பார்க்கலான்னா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் 3 இயர்ஸ் அப்படி 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 19.36 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவர் 7 வருஷத்துக்கு தானே சொல்கிறாரு. ஸோ அதுக்கு முந்தின இருக்கக்கூடிய 3 வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக வளர்ச்சி இருந்திருக்காது. எது எப்படியோ இதனுடைய ரிட்டர்ன் என்பது மல்டி அசட்னுடைய ரிட்டர்ன் வந்து கடந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 19% சம்பாரித்து கொடுத்துருக்கிறது என்பது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தான். இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு பாகுபலி தேவைப்படுது. அந்த பாகுபலி வந்து எப்படி இருக்குன்னா, பயங்கரமாக மார்க்கெட்டை ஏற்றி விடணும். கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் தொப்புனுங்க இது. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நம்மளுடைய மார்க்கெட் இறங்குச்சிங்களே இந்த வருஷத்தில். எதனால்? உங்கள் பக்கம் கப்பல் போகுதுன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான். உடனே நம்மளுடைய ரிலையன்ஸை வந்து அப்படியே கிராஷ் பண்ணி விட்டாங்க. ரிலையன்ஸ் கிராஷ் ஆனதுனால தான் நம்மளுடைய மார்க்கெட்டே திடீர்னு பயமுறுத்துன மாதிரி கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி ஆகி கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ரிலையன்ஸை மறுபடியும் தூக்கி நிறுத்தி நம்ம மார்க்கெட்டையும் தூக்கி நிறுத்துவாங்களா இல்லை அது என்ன? ஸோ மார்க்கெட் இப்போ ரொம்பவுமே சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு வயலண்ட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஏன்னா இந்த ரிலையன்ஸ் ஹெவி வெயிட்டேஜான கம்பெனி கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து வந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் பெரிதும் பேசப்படுகின்ற இந்த SIF ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் என்பது கடந்த சில மாதங்களாக எந்த மாதிரி அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நன்றி, வணக்கம்.